guys, welcome to Trade Academy. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் 12 USDT உடைய ஒரு அப்டேட் ஒன்று தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் 12 வந்து எங்களுக்கு கரண்ட்டாக 0.018 வந்து ட்ரேட் ஆகி கொண்டிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மார்க்கெட் இந்த பிளேஸில் வந்து ஒரு ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கும். இந்த பிளேஸில் நான் ரிஜெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணினேன்னு கேட்டால் எஸ், நான் இந்த பிளேஸில் வந்து ரிஜெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணினேன். மார்க்கெட் வந்து எனக்கு ரிஜெக்ஷன் தரும் அப்படின்ற மாதிரி. அது என்ன ரீசன் சொன்னால், எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ரிஜெக்ஷன் தந்த பிளேஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக எனக்கு இங்கே ரிஜெக்ஷன் தந்துட்டு தான் எனக்கு ஃபைனல் ரிஜெக்ஷனுக்கு பின்னால் மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு அதுக்கு பின்னால் தான் ஒரு ரியல் மூவாக மார்க்கெட் கொடுத்துருக்கும். சரியா? அப்போ எங்களுக்கு இதுக்கு முன்னாடி இது வந்து கொஞ்சம் இது எஸ், இதுக்கு முன்னாடி இது வந்து எங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து ஒரு சப்போர்ட் லைன் ஆகவும் இருந்திருக்குது. நான் உங்களுக்கு ஜோனாக போட்டு காட்டினா இன்னும் கிளியராக உங்களுக்கு விளங்கும். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக விளங்கும். அப்போ இது வந்து எங்களுக்கு ப்ரீவியஸாக இருந்த ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருந்திருக்கு. அந்த ஜோனில் தான் எங்களுக்கு இப்போ போய்ட்டு ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்குது. இப்போ ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணின மார்க்கெட் வந்து இப்போ என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், நான் வந்து பர்சனலாக ஒன்று எனக்கு இங்கே ரிஜெக்ஷன் ஆகணும், அப்படி இல்லை நான் சொன்னேன் இந்த பிளேஸில் ரிஜெக்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வெயிட் பண்ணது. பட் எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எனக்கு இந்த பிளேஸில் ரிஜெக்ஷன் நடந்துருச்சு. சரியா? அந்த ரிஜெக்ஷனுக்கும் இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கு வேறு சம்மந்தம் இருக்குதுன்னு கேட்டால் எஸ், சம்மந்தம் இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த ஃபஸ்ட் கேண்டில் பாருங்கள், எங்களுக்கு பம்ப் அதே மாதிரி ஒரு கேண்டில் இங்கே, அண்ட் செகண்ட் வந்து அந்த ஹையை பிரேக் பண்ணி நம்ம ஒரு கேண்டில், அதே மாதிரி இங்கே ஹையை பிரேக் பண்ணி நம்ம ஒரு கேண்டில், அண்ட் அதுக்கு பின்னால் எங்களுக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபேஸ் பண்ணியிருக்குது. அதே மாதிரி எங்களுக்கு இங்கே ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் டோஜ் கேண்டில் எங்களுக்கு இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்குது. இங்கே வந்து இன்வெர்டட் ஹேமர் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்குது. அண்ட் அது ஃபார்ம் பண்ணிவிட்டு எங்களுக்கு மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு கீழே விற்கொண்டு விட்டுருக்குது. ஸோ இப்போ விற்கொண்டு விட்டுட்டு எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இந்த இடத்துல. சரியா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ரெண்டு விதமான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது வீக்லி சார்ட்டில் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ரிஜெக்ஷனுக்கு பின்னால் எனக்கு இப்போ நடந்திருக்கு இந்த இது வந்து டெய்லி சார்ட்டுடைய ஒரு எஃப்இஜி, ஐ திங்க் 4 ஹவர் டைம் ஃப்ரேம் உடைய ஒரு எஃப்இஜி கேப் தான் இந்த கேப். சரி, இந்த கேப்புக்கு பின்னால் ஒரு சின்ன ஒரு பம்ப் ஒன்று தான் கொடுக்குது. பட் எனக்கு வந்து இந்த பம்ப் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேட்டால் இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. மார்க்கெட் எனக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபர்தராக இன்னும் கீழே வரணும். இன்னும் கீழே வந்து இங்கே ஒரு எஃப்இஜி கேப் இருக்குது, வீக்லி சார்ட்டுடைய ஒரு எஃப்இஜி கேப் இந்த பிளேஸில். சரியா? 0.013 to 0.012 இந்த ரேஞ்சுக்குள்ளே எனக்கு வந்து ஒரு எஃப்இஜி கேப் இருக்குது. ஸோ இந்த எஃப்இஜி கேப்பை வந்து மார்க்கெட் எடுக்கணும். இந்த எஃப்இஜி கேப்பை வந்து எடுத்துட்டு இங்கே இருந்து மார்க்கெட் எனக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் மேலே மூவ் ஆகணும். அப்படி மேலே மூவ் ஆகல எனக்கு இங்கே ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். அது வந்து எனக்கு கிளியராக ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்னாக ஃபார்ம் ஆகும். அண்ட் அந்த டபுள் பாட்டம் பேட்டர்னுடைய நெக்லைன் வந்து இதாக இருக்கும். இது வந்து நெக்லைனாக பார்க்கப்படும். அந்த நெக்லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணதுக்கு பின்னால் மார்க்கெட் வந்து எனக்கு ஃபர்தராக மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். சரியா? அது ஒன்று. அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்னும் ஒன்று இருக்குது. இன்னும் ஒன்று என்னென்னு சொன்னால், என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து எங்களுக்கு ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டருக்கு வாரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் உங்களுக்கு டெய்லி சார்ட்டில் காட்டினேன், இன்னும் கிளியராக உங்களுக்கு விளங்கும். நான் வீக்லியே காட்டுறேன். ஏன்னா டெய்லியில் காட்டினேன்னா டெய்லி நிறைய கேண்டில்ஸ் இருக்குது, உங்களுக்கு குழம்பிடும். ஸோ இது வந்து இது லெஃப்ட் சைட் ஷோல்டர், அண்ட் இது வந்து ஹெட், அண்ட் இது வந்து ரைட் சைட் ஷோல்டர். ரைட் சைட் ஷோல்டர் வந்து எங்களுக்கு இது வரைக்கும் வந்துட்டு எங்களுக்கு மேலே மூவ் ஆகணும். அப்படி மேலே மூவ் ஆகக்குள்ள எனக்கு இங்கே வந்துட்டு மேலே மூவ் ஆகுதானே, இப்போ இங்கே வந்துட்டு மேலே மூவ் ஆகக்குள்ள எனக்கு முதலாவது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும், ரெண்டாவது இந்த ட்ரெண்ட் லைன் இந்த டபுள் பாட்டம் உடையதை பிரேக் பண்ணணும். அண்ட் இது ரெண்டும் பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே மூவ் ஆகுதுன்னு சொன்னால் மூணாவதாக இங்கே வந்து பிரேக் பண்ணணும். இங்கே வந்து எனக்கு திருப்பி ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு போகுதுன்னு சொன்னால் இங்கே வந்து எங்களுக்கு இன்வெர்ஸ்டன் சொல்கிறாக மாறும். அது எப்படின்னா இது ஒன்று அண்ட் இங்கே இருந்துட்டு இங்கே வந்துட்டு இவ்வளோ மார்க்கெட் மேலே வைத்துட்டு அண்ட் திருப்பி இங்கே ஒரு புல் பேக் ஒன்று எடுக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே ரைட் சைட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகும். அந்த ரைட் சைட் ஷோல்டருக்கு பின்னால் மார்க்கெட் வந்து எனக்கு ஃபர்தராக மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். இன்னும் கிளியராக உங்களுக்கு நான் காட்டன் எந்த மாதிரி வரும்னு சொல்லி இப்போ வந்திருக்குது இந்த மாதிரினா, இந்த மாதிரி வந்து இப்படி வந்து அண்ட் இப்படி வந்துட்டு எங்களுக்கு இப்படி போகணும். இது வந்து ஒரு கான்செப்ட். இப்போ நான் இதை டிலீட் பண்ணிட்டு ரெண்டாவது கான்செப்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால், ரெண்டாவது வந்து எங்களுக்கு இப்படி வந்து திருப்பி இப்படி வந்து இப்படி. சரி, இது வந்து ரெண்டாவது கான்செப்ட். இப்போ இது ரெண்டு கான்செப்டும் வந்து எங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் மேலே மூவ் ஆகுதுன்னு சொன்னால் எங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு ஹியூஜ் பம்ப் ஒன்று பார்க்கலாம். ஐ திங்க் நான் நினைக்கிறேன் எங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் ரிஜெக்ஷன் ஜோன் வரைக்குமே மார்க்கெட் வாரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாக பார்க்கப்படுது. இப்போ எங்களுக்கு வந்து இதை வந்து பிரேக் அவுட் பண்ணுதுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு இருக்கிற இந்த ட்ரெண்ட் லைன் இதை வந்து எங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணுதுன்னு சொன்னால் இங்கே இருந்து ஈஸியாக ஒரு 850% அப்படின்னு சொன்னால் ஒரு 8.5x வந்து எங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது இல்லாமல் மேலே இருந்து எங்களுக்கு பிரேக் அவுட் நடக்குதுன்னு சொன்னால் ஒரு 4.5x மாதிரி எங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு மாதிரி இருக்கும் இந்த மார்க்கெட்டில்.
சரியா? அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்யணும், இப்போ வந்து எங்களுக்கு 12 வந்து பை பண்ணுறதுக்கான சான்ஸ் ஆனால் கேட்டால் எஸ், இப்போ எங்களுக்கு பை பண்ணுறதுக்கு சான்ஸ், ஆனால் இப்போதே இல்லை. எங்களுக்கு வந்து இந்த ஜோனில் வச்சு பை லிமிட்டை போடலாம். இந்த ஜோனில் வச்சு பை லிமிட்டை போட்டிங்கன்னு சொன்னால் இந்த ஜோனில் இருந்து எங்களுக்கு மார்க்கெட் மேலே மூவ் ஆகக்குள்ள, பட் பாசிபிள் ஹை பாசிபிள் மேலே மூவ் ஆகிறது, மார்க்கெட் உடஞ்சி மேலே போகிறது தான் ஹை பாசிபிள். சரி, அப்படி மேலே மூவ் ஆகக்குள்ள எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரேலி, இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி ஒரு ரேலியை இப்போயும் திருப்பி இதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரேலி கொடுத்துருக்குது. அதே மாதிரி ரேலியை இப்போயும் எங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு மாதிரி இருக்கும். சரியா? இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த ரேலியில் எனக்கு இப்போ ஒரு விஷயம் நான் ஐடென்டிஃபை பண்ண விஷயம். சரியா? எங்களுக்கு பாருங்கள், இதுக்கு முன்னாடி ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் வீக்கில் ஃபார்ம் ஆகி இருக்குது. நான் இப்போ தான் காட்டேன். இதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்னாக வீக்லி டைம் ஃப்ரேமில் ஃபார்ம் ஆகிருக்குது. பட் 1 ஹவர்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு யூனிவர்சிட்டி சொல்கிறதாக ஃபார்ம் ஆகி மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிருக்குது. சரியா? அப்போ எங்களுக்கு பாருங்கள், இந்த பிரேக் அவுட்டுக்கு பின்னால் இந்த பிரேக் அவுட்டில் இருந்து நாங்கள் எடுப்போம் ஆல்மோஸ்ட் 900%. சரியா? 900%. அப்போ நாங்கள் இந்த பிரேக் அவுட்லேருந்து எடுப்போம். இந்த பிரேக் அவுட்லேருந்து நாங்கள் 800 900 சொல்லி எடுத்தாலும் 0.26 இந்த ரேஞ்சுகளுக்கு வாரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து 0.25 வரைக்கும் உங்களோட டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். சரி, நீங்கள் 0.25 நீங்கள் செட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கேருந்து ஒரு 10x வந்து ஈஸியாக மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் எனக்கு வந்து இப்போ வாரது வந்து இந்த மாதிரி ஒரு கேண்டில், இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு விக்கோண்டை வச்சுட்டு எனக்கு வந்து இந்த கேண்டில் மூவ் ஆகாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு அடுத்த வாரம் 1 மந்த் உள்ளுக்கு எனக்கு இந்த 10x டார்கெட் வந்து அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாக பார்க்கப்படுது. ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய குயின்டேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்கள்.